ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய வேலையை. இன்றைக்கி மட்டன் கிரேவி பண்ணிவிட்டு இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பும் பட்டையும் போட்டிருக்கேன். இப்போ இதில் லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம் இது கூடவே நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ மட்டன்னு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போடும்போது போட்டோம்னாக்கா நம்ம கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அப்படியே பச்சையாகவே இருக்கும். மிக்ஸி ஜாரில் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு கூடவே தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு அரை வெங்காயம், ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா டேஸ்ட்டுக்காக தான். இது வதக்கி விட்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்குறப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் பாருங்கள். நான் 1 கிலோ அளவுக்கு போட்டுக்கினேன். தேவையானது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் மட்டன் குழம்புக்கு. நல்லா மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். இது கூட நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நான் மிளகு போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து தனியாத்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சேர்த்து வச்சுருக்க விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும். கொத்தமல்லி கருவேப்பிலையும் நான் இப்போ இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன் இப்போயே போடுறேன் அப்படின்னா, வேகிறதுக்கு முன்னாடி ஏன் போடுறேன் அப்படின்னா, வதங்கும் போதே வதங்குச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜூஸி எல்லாம் இறங்குச்சுன்னா குக்கர் மூடி அந்த விசில் வரும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களாம் டக்குன்னு வந்து கீழே ஹாலில் உட்காருவாங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக. அதுக்காக தாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மட்டன். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டாச்சு இல்லையா, அதனோட தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இட்லிக்கு இன்னொன்னே நான் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலான்னு. இட்லியும் ஊற்றிட்டேங்க. இது வெந்துடுச்சுன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே இட்லி வெந்துடுங்க. இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். போட்டுட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. விசில் போட்டாச்சு. விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல. நம்ம ஆத்திரப்படக்கூடாதுல்ல எதுக்கும். அதுக்காக தாங்க விசில் போட்டிருக்கேன். 3 விசில் வரட்டும். அல்டிமேட்டாக வந்து நம்ம இட்லியும் மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடும். இட்லி ரெடி ஆகிடுச்சி. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம தட்டில் போட்டுக்கலாம். 2 இட்லி நடுவில் வச்சு அப்படி மட்டன் குழம்பு ஊற்றணும்னா சலன்னு வடிவேலு சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அப்படி சாப்பிட்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் வந்து 6-7க்கெல்லாம் எனக்கு டிஃபன் ரெடியாக இருக்கணுங்க. அப்போ தாங்க எனக்கு பிடிக்கும். பசங்கள்லாம் எழுந்து வந்து அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறதே எனக்கு ஒரு தனி விஷயமா இருக்குங்க. இதை விட வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில்? ஹாப்பியாக இருக்கணும்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. யாருக்கும் துரோகம் மட்டும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்போம். Thank you. Bye friends.